திரு பிரகாஷ், இங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பதற்றத்தோடு இருக்கிறாங்க. அதனாலதான் திரு கே பாலகிருஷ்ணனோ, திரு சண்முகமோ, திரு திருமாவளவன், பிரேமலதா உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேசுறாங்க. அங்கதான் பதற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் உறவுல, தொழிற்சங்க உறவுல சில பிரச்சனைகள் திமுக ஆட்சியில சரியா ஹேண்டில் பண்ணப்படலன்ற ஒரு விமர்சனத்தை கே பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சீனியர் லீடர் சொல்லியிருக்கார். அது ஒரு விமர்சனம். கிரீஷ் ஜோடங்கர் நாங்கள் இனிமேல் பட்டு வெறும் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, நாங்கள் நடுநிலையோடு இருக்க போகிறதில்ல. நாங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம், நாங்க ஸ்பெக்டேட்டரா இருக்க மாட்டோம், பார்ட்டிசிபெண்டா மாறுவோம் அப்படிங்கறது. 5-10 வருஷம் ஸ்பெக்டேட்டரா இருந்தாருன்னு ஒதுக்குனாரு. ஒரு விஷயம் ஜோடங்கரும் ஒதுக்குனாரு. காங்கிரஸ் கட்சி லாஸ்ட் 10 வருஷம் வெறும் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு காங்கிரஸ் ஒதுக்குச்சு. கிரீஷ் ஜோடங்கர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்க போறதில்ல. அது அவங்க they will try and go with நம்ம தாவேக்காவோட போகிறதுக்கான ஒரு விஷயம் என்பது நடக்கும். அதே மாதிரி தாவேக்காவை அப்படியே ஸ்வாப் பண்ணி போயிட்டு நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம வின் பண்ணிடலான்ற பிஜேபியுடைய மூவும் நடக்கும். இதெல்லாம் இப்பவும் திரு பிரகாஷ் சொல்றது கணிப்போ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இப்ப திரு ஸ்ரீராம் கேட்கிறாரு, இன்னைக்கு தலைவர்கள் பேசுறாங்கல்ல, அவங்க பேசி அவங்க வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கு என்ன தேவை எழுந்தது? இன்னும் ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் இருக்கு. ஒரு நாள் இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி பேச வேண்டிய தேவை ஏன் வந்ததுங்கிறது அவர்கிட்ட நீங்க வச்ச கேள்வியே நயினார் நாகேந்திரனை பத்தி தான். ஆமா, அதுக்கு அவர் பதிலே சொல்லியே. மதிவாணன் சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் முதல்ல சாத்தூர்ல ஜெயிப்பாருன்ற சந்தேகம். 27 தொகுதிகள்ல பிஜேபி 27 தொகுதிகள்ல டோட்டலா ரூட் அவுட் ஆக போறது பிஜேபி. ரைட்டா? அது ஓகே, அவங்களோட முடிவு. மூணாவது ரிசல்ட் வந்தவொன்னு பேசிக்கலாம். மூணாவது அண்ணன் சொன்னாரு 3 அணிகள் மோதுகிறது. மூன்றாவது அணி எதிர்காலத்தை தீர்மானிக்கும் 25 வருஷத்துக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சினாரியோ எம்ஜிஆர் முதல்ல அரியணைக்கு வர 77ல வருது. எம்ஜிஆர் போட்டி போடுறாரு, திமுக இருக்குது, ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கு, இந்திரா காங்கிரஸ் இருக்கு. அப்ப எம்ஜிஆர் ஸ்தாபன காங்கிரஸ் வாக்குக்குள்ள நடந்துடுறாரு, ஆன்டி கருணாநிதி ஓட்டுக்குள்ள. ரைட்டுங்களா? அப்பதான் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற போலரைசேஷன் அப்பதான் உருவாகுது முதல் முறையா. ரைட்டா? 77 இப்ப இல்ல காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் 72 இல்ல. இப்ப அந்த தேர்தல தானே தாவேக்காவும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த தேர்தல அது மாதிரியான ஒரு மாடல் எலெக்ஷனா வச்சுட்டு தானே மாற்றத்துக்கான தேர்தல். தமிழ்நாட்டு தேர்தல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல, பாலிடிக்ஸ்ல கேரளால இவங்க மூன்றாவது அணிக்கு ட்ரை பண்ணி மூக்கு உடைஞ்சு போயின்னு இருக்காங்கல்ல பிஜேபி. அந்த மாதிரி இங்க மூன்றாவது அணிக்கான பாசிபிலிட்டி என்னைக்குமே இருந்ததில்லை. ரைட்டுங்களா? மூன்றாவது அணி ட்ரை பண்ணவங்க எல்லாருமே மூக்குடைஞ்சு தான் போயிருக்காங்க. அதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடியது. கேரளா பாலிடிக்ஸ்ல எல்டிஎஃப், யூடிஎஃப், பிஜேபி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அங்க சீமானியவங்க அது எல்லாமே ஓல்ட் தியரி. வென்றால் வெற்றி, தோற்றால் பயிற்சி. இல்ல சார், அது எல்லாமே ஓல்ட் தியரி. இப்ப தியரி மாறிடுச்சு. இந்த தியரி இனிமேல் புதுசா ஒரு மாற்றத்தை, ஒரு ட்ரெண்டை செட் பண்ணக்கூடிய தியரியா இருக்கும் அப்படிங்கறது அவங்களோட பார்வை. மாறும், புதுசா ட்ரெண்டை செட் பண்ணுன்றதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும். கமலஹாசன் போன எலெக்ஷன்ல புதுசா ட்ரெண்டை தான் செட் பண்ணாரு. என்ன ஆச்சு? போயிடுச்சு. அந்த மாதிரி புதுசா ட்ரெண்டை செட் பண்ண சீமான் தொடர்ந்து முயற்சியில 8.9% வரைக்கும் வராரு. அவர் மாற்றத்துக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகல. தமிழகத்துல திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்கக்கூடிய வாக்குகள் என்பது 20% என்னைக்குமே இருக்கு. அந்த வாக்குகளை போன தடவை காயின் பண்ணவர் அண்ணாமலை 18%. சரி, 18% வாக்குகளை வாங்கினதை காமிச்சுக்கிட்டாங்க. அந்த 18% அதிமுக எங்க போச்சு? சசிகலா வாக்கு. அண்ணாமலை 18% இல்ல சார், அண்ணாமலை 18% வாக்குகள் தான் 18%. பிரகாஷ், இப்ப திரு பொன் ராதாகிருஷ்ணன் 18% வாக்குகள் வாங்கினார்ல, அதை எந்த கணக்குல சேர்க்கிறது? அவர் எங்க இருந்து வாங்கினாரு? அதுவும் இந்த திமுக அதிமுக அல்லாத ஒரு முயற்சி இருக்கு இல்லையா? அந்த முயற்சி பாஜக ஓட்டு. அப்படிதான் பாஜக ஓட்டு இல்லைங்க. திமுக அதிமுக அல்லாத ஒரு முயற்சிக்கான வாக்குகள் என்பது பொன் ராதாகிருஷ்ணன்
ஒரு எலெக்ஷன் இல்ல அது மாற்றுக்கான ஓட்டு அல்லது பாஜகவுக்கான ஓட்டு அப்படித்தானே அதை பார்க்கணும். அண்ணாமலை அவர்களுக்கான வாக்கு அப்படின்னா இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் வாங்கினதும் அதே 18% வாக்கு தான். அது வேற. பொன் ராதாகிருஷ்ணன் வாங்கின வாக்குகள் வேற, அண்ணாமலை வாங்கின வாக்குகள்ல பாமக இருந்தது, அண்ணாமலை வாங்கின வாக்குகள்ல ஓபிஎஸ் இருந்தாரு, டிடிவி தினகரன் இருந்தாரு, ரைட்டுங்களா? ஒரு கிராண்ட் அலையன்ஸ் தான் செட் பண்ணார் அண்ணாமலை. அப்படியே ஃப்ளோட் ஆகி வந்து அவர் சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல தான் அந்த அலையன்ஸ் வந்து செட் பண்ணப்பட்டது. அந்த 18% எடப்பாடி தனியா நின்று வாங்கின 20%, ரெண்டும் சேர்த்தா 38%. அதுதான் வந்து இந்த எலெக்ஷனை தீர்மானிக்குன்றது தான் பாஜக அதிமுக கூட்டணியுடைய தர்மம். இப்போ புதுசா வந்துட்டு நாங்க 25%, நாங்க 30%ன்னு தாவேக்கா சொல்றாங்க. இது வரைக்கும் ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல கூட டெஸ்ட் பண்ண போடல. இப்போ வர்றாங்க, ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு, நாங்க காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டோம், நாங்க வந்துட்டோம்ன்ற ஓக்கல் நிறைய இருக்கு. இப்ப என்டிஆர் எந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சாரு? சரி, என்டிஆர் ஜெயிக்கல சார். என்டிஆர் வந்து அவர் அங்க சேலஞ்ச் பண்ணது வந்து தெலுங்கு மக்களுடைய பிரஸ்டீஜ் அவர் சேலஞ்ச் பண்றாரு. அவரு அங்க வந்து நிறைய பேரை முதல்வர்களை வந்து அன்னைய காலச்சூழல்ல, அன்னைய அரசியல் சூழல்ல அவருக்கு அது அஜெண்டானா, இங்க விஜய்க்கு இங்க ஒரு அஜெண்டா இருக்கு. இங்க ஒரு அதே நான் ஆந்திரால வரேன், சிரஞ்சீவி என்னாரு, தனியா நின்னாரு, 16-18 சீட்டு வாங்கினாரு, அரௌண்ட் 20%. அதே மாதிரிதான் அதுக்கடுத்து தெலுங்கானா பிரிவினையின் போது காணாம போனாரு. அதே நீங்க ஆந்திராவை கொண்டு வந்தீங்களா, நானும் ஆந்திராலே வரேன். ஆந்திரால சிரஞ்சீவி, பவன் கல்யாண், நானும் ஆந்திரால இருந்தே சொல்றேன், துணை முதலமைச்சரா இருக்காரு பவன் கல்யாண், அவர் கூட்டணியில வந்தாரு. அதுக்குதானே ஏடிஎம்கே கூப்பிட்டுது, வாங்க ஐயா பவன் கல்யாண். கோல் போஸ்ட் மாத்த வேண்டாம். இன்னைக்கு இந்த தேர்தல்ல அவர் ஒரு தீர்மானிக்கிற சக்தியா மாறிட்டா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அவர் அந்த நீங்க சொல்ற இடத்தை நோக்கி போவார் இல்லையா? தீர்மானிக்கிற சக்தியா மாறிட்டா அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அது எல்லா அத்தைக்கும் பொருந்தும். அது வந்து எல்லா அத்தைக்கும் பொருந்தும். தமிழகத்துல 3வது அணி என்பது இது வரைக்கும் கிளிக் ஆனதே கிடையாது. சரி, ஓகே, பேசுவோம். திரு வில்சன், இங்க திமுக அதிமுக 2 வாக்குகளையுமே தாவேக்க பிரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக தலைவர் திரு திருமாவளவன் சொல்றார். ஒரு பக்கம் இல்ல இது அதிமுக மட்டும்தான் இது பண்ணுது அப்படின்னும் போது டிஸ்டர்பன்ஸ் 2 தரப்புல, 2 கூட்டணி தரப்புல இருந்தும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த பக்கம் அதிகமாக பிரிக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு நம்ம கடந்த காலங்களில் சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அது உண்மையா அப்படின்றது தெரியாது. ஆனால் 2 பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம். ஏன்னா மக்கள் நல கூட்டணி உருவாச்சு 2016. அது ஓட்டை பிரித்ததானா? அது ஓட்டை பிரிக்கலை. திமுக ஓட்டையும் எடுக்கலை, அதிமுக ஓட்டையும் அது எடுக்கலை. ஏன்னா அவர்களுடைய சொந்த ஓட்டு, அந்தந்த கட்சிகளுடைய ஓட்டு இந்த திமுக பக்கம் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் அதிமுக ஜெயிச்சது 1% ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது. யாருடைய ஓட்டும் பிரிக்கலை, அவரவர்கள் ஓட்டு பிரிந்து இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் இந்த தாவேக்கா எடுக்கிறது புது ஓட்டுக்கள்.